ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம வந்து எப்படி வீட்லயே ஈஸியா பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஈஸியா ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க வீட்லயே செய்யலாம். அதுக்கு அப்புறம் ஒரு கடாயில எண்ணெய், பட்டை, லவங்கம், ஜீரகம் அது அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு தென் கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஆனியன், சின்ன ஆனியன் இதை நல்லா வதக்கிங்க பொன்னிறமாக வர வரைக்கும். கொஞ்சம் போட்டுங்க, அதையும் நல்லா வதக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க, கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி அரைச்சி எடுத்துங்க, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க, நல்லா வதக்கிங்க பச்சை வாசனை போக வரைக்கும். மிளகாய் நல்லா கொஞ்சம் வந்து ரெண்டாக கட் பண்ணி விதையை நீக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம், கரம் மசாலா, நாட்டுக்கோழி சிக்கன் நல்லா அலசியாச்சு, மஞ்சத்தூள் போட்டு அலசிங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. கொஞ்சம் பண்ண தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. இதையும் நல்லா கிண்டி விட்டுங்க, நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது நாட்டுக்கோழி, கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்க. நான் தண்ணி ஊற்றிட்டேன், நல்லா கிண்டி விட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. நல்லா கிண்டி விட்டாச்சு, மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து சிக்கன் வேகும். இது நாட்டுக்கோழி, அதனால் கொஞ்சம் நேரம் வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இன்னும் வேகட்டும், இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்க நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்கள். பாருங்க எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவிங்க. உங்கள் வீட்டில் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய் டு ஆல்.